நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். ஒரு மனுஷனல்ல, மனம் மாற மனு புத்திரனல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷனல்ல, மனம் மாற மனு புத்திரனல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். விசுவாசத்தை துவக்கினவர், இறுதி வரை வழி நடத்தி செல்வார். விசுவாசத்தை துவக்கினவர், இறுதி வரை வழி நடத்தி செல்வார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர்,
இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். வாரந்தோறும் காணொலி காட்சி மூலம் ஹெவன் டிவி மூலம் கர்த்தருடைய செய்திகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் நாங்கள் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளைக்காய் உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு தம்முடைய வார்த்தைகளை நீர் அருளப் போகிறபடியால் மகிமையாட்டவே. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நித்திய ஜீவனாக கிருபை பொருந்தின வார்த்தைகளாய் இருக்கிறபடியால், உப்பினால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கிறபடியால் மகிமையாட்டவே. உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த புதிய வருஷத்தில் உடைய புதிய கிருபை, உடைய புதிய நன்மை, உடைய புதிய ஆசீர்வாதங்களை அனைவருக்கும் தந்து வழிநடத்தும்படி இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். துதிகன மகிழ்ச்சியெல்லாம் கேட்டுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 22, 23 2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய சரித்திரம் முழுவதும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே பல தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னுரைக்கப்பட்டது. அப்படியே அவருடைய பிறப்பு, அவருக்கு இட வேண்டிய நாமம் எசாயா தீர்க்கதரிசி மூலமாக முன்னுரைக்கப்பட்டது. அதைத்தான் ஆவியானவர் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். நம்ம வேதத்தில் பார்த்தா எசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஆதலால் ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே இங்கே ஒரு கன்னிகை ஆண்டவராகிய இயேசுவை பெற்றெடுக்கிறாங்க. இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்ட வார்த்தையின்படி தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு அர்த்தத்தில் ஆண்டவராகிய இயேசுவுக்கு பெயரிடப்பட்டது இம்மானுவேல். இம்மானுவேல் என்ற பெயர் நேரத்தில் அதிகமான இடத்துல நம்ம பார்க்க முடியாது. இன்னும் ஒரு இடத்துல இருக்கும். எசாயா 8ஆம் அதிகாரம் 8வது வசனம், இன்னும் அதிகமான இடத்துல நம்ம இந்த நாமத்தை பார்க்க முடியாது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற தேவன்
பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் அநேக பரிசுத்தவான்களோடு தேவதாசர்களோடு கூட இருந்தவர், முற்பிதாக்களோடு கூட இருந்தவர் இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் என்றால் சத்தியம் நிறைந்தவர், உண்மை உள்ளவர், பொய்யுரையாத தேவன். வேதம் அவரை குறித்து எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் நிறைந்தவர். அவர் சொன்னா செய்வார். அவர் மனது மாறுவதற்கு மனிதன் அல்ல, பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்றெல்லாம் வேதத்தில் அவர் சத்தியம் உள்ளவர் என்பதை அநேக வாக்கியங்கள் மூலம் வேதம் வெளிப்படுத்துகிறது. தேவன், நம்முடைய தேவன், அவர் சத்தியமானவர். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் தங்களை அவர் பிரிய உத்தமமானது நியாயம் அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், சத்தியபரனாகிய கர்த்தாவே. சத்தியம் நிறைந்தவர். அவரிடத்தில் எந்த ஒரு நியாயக்கேடு இல்லை. அவர் சொன்னா செய்கிறவர், சத்தியம் உள்ளவர், உண்மை உள்ளவர். எசாயா சொல்லுவது 65ஆம் அதிகாரம் எசாயா 16வது வசனத்துல தேவனாகிய கர்த்தரை குறித்து அவர் எழுதும் போது, பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். சத்திய தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவன் சத்தியம் உள்ளவர். தேவன் தான் தேவன் மாம்சமானார் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனாய் வந்த இயேசு, அவர் தேவன், தேவனாய் இருந்தவர். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். வெளிப்பட்ட போது அவருடைய பெயர் இயேசு. இயேசு என்ற நாமத்திலே மனிதனாக, மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக இந்த பூமியிலே அவர் நடமாடினார். சத்தியம் நிறைந்தவராய் இந்த பூமியில் வந்தார். சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய். அதிலே இயேசு என்ற நாமத்தில் இருக்கும்போதும் சத்தியம் உள்ளவர் தான், சத்தியம் நிறைந்தவர் தான். அவர் தேவன் என்ற நாமத்தில் இருக்கும் பொழுதும் சத்தியம் நிறைந்தவர். இயேசு என்ற நாமத்திலே சத்தியமானவர். நானே சத்தியம் என்று சொன்னார் ஆண்டவராய் இயேசு. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே சத்தியம் என்று சொன்னார். அவரே சத்தியம், அவர்தான் சத்தியம். பிலாத்து கிட்ட அவர் ஒரு அறிக்கை, தன்னை குறித்து சாட்சியாய் அவர் அறிக்கையிடுவார். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம். பிலாத்து ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ராஜா தான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே நான் இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறார்.
பிலாத்து கிட்ட அவர் சொன்ன அறிக்கை, சத்தியத்தை அறிவிக்க நான் இந்த பூமியில நான் வந்து பிறந்தேன், அதற்காக தான் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். எல்லாரும் கேட்கறது இல்லை. சத்தியவான்கள் இந்த உலகத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க தான் தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க. சத்தியவான் எவனோ அவன் என் சத்தம் கேட்கிறான் என்று இயேசு என்ற நாமத்துல அவர் இருந்த போதும் அவர் சத்தியம் உள்ளவராக, சத்தியம் நிறைந்தவராக, தேவன் சத்தியம் உள்ளவர். இயேசு என்ற நாமத்துல வெளிப்பட்ட போது சத்தியம் உள்ளவர். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம், அன்றையும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று நாம் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் நாம் இருக்கிறோம். சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவகுமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். ஏற்கனவே தேவகுமாரனாகிய சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் இருக்கிறோம் என்று இங்கே தேவனும் சத்தியம் உள்ளவர், குமாரனாகிய இயேசுவும் சத்தியம் உள்ளவர் என்று இந்த ஒரு வசனத்துல ரெண்டு பேரையும் சத்தியம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் யார்? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்று ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். கர்த்தர் தான் ஆவியானவர். ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் ஒன்றுதான். தனித்தனியாக கிரியை செய்கிறாங்க, ஒன்றாகவும் கிரியை செய்கிறாங்க. ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர் யார்? அவரும் சத்திய ஆவியானவர் தான். அவரும் சத்தியம் நிறைந்தவர் தான். பரிசுத்த ஆவியாக இருக்கும் பொழுதும் அவர் சத்தியம் நிறைந்தவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் அவரும் சத்தியம் உள்ளவர். சத்திய ஆவி என்ற பெயர் பரிசுத்த ஆவிக்கு உண்டு. அந்த பரிசுத்த ஆவியானவர், சத்தியமுள்ள ஆவியானவர், சத்திய ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். இந்த வேதத்தின் சத்தியங்களை தெளிவா அறிந்து கொள்ள முடியும். சத்தியத்தின் பாதையிலே ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டு போவார். ஆகவே ஆவியானவரும் சத்தியம் உள்ளவர். வேதம், இந்த வேத புத்தகம், வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் எப்படி சத்தியம் உள்ளவரோ, குமாரனாகிய இயேசு எப்படி சத்தியம் உள்ளவரோ, பரிசுத்த ஆவியானவர் எப்படி சத்திய ஆவியானவரோ, அப்படியே வேதம் அதுவும் சத்திய வேதம். வேதம் சத்தியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119, 142, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். இந்த வேதம் சத்தியமானது, உண்மை. இதில் எழுதியிருக்கிற அனைத்தும் உண்மை. வேதம் முழுவதும் இதில் எழுதப்பட்டிருக்கிற அனைத்தும் சத்தியம். ஆகவே சத்திய வேதம். இந்த வேதத்துக்கு பெயர் சத்திய வேதம் என்று வேதத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது. மல்கியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஆசாரியனுடைய வாயிலே சத்திய வேதம் இருக்கிறது, ஆகவே அவருடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. போதும்.
ஆசாரியன், தேவனுடைய ஊழியக்காரன், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன், ஆசாரியன். அவன் வாயிலே சத்திய வேதம் இருக்கிறது. அவன் வாயிலே அநியாயம் காணப்படவில்லை. சத்திய வேதம், இந்த வேதத்துக்கு பெயர் சத்திய வேதம். இப்படி எல்லாத்தையும் நம்ம வரிசையா எடுத்துக்கிட்டே போனா அனைத்தும் சத்தியம் 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 என்றே சொல்லப்பட்டிருக்கும். வேதத்தில் இருக்கிற வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வேதத்திலே அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம் அதுவும் சத்தியம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கும். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம், வசனமே சத்தியம். இந்த வேத வாக்கியங்கள் சத்தியமானது. இந்த சத்திய வசனத்தினால தான் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டுதான் பாவிகளாகிய நாம் எல்லாரும் இந்த மேன்மையான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுவார். சத்திய வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம், ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு பரிசுத்த ஆவியால் சத்திய வசனம். வசனம் எல்லாம் சத்தியம், வேத வாக்கியங்கள் சத்தியம், எல்லாம் உண்மை. எவ்வளவேனும் இவைகளில் பொய்யே கிடையாது. இந்த சத்திய வசனத்தினாலதான் கர்த்தர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்து நாம் ஒரு புதிய பிறவிகளால் நாம காணப்படுகிறோம். கர்த்தர் அப்படி நம்மை மறுபடி நம்மை ஜெனிப்பிக்க இருக்கிறார். சத்திய வசனத்தினாலே அவர் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிப்புகளிலும் நாம் முதற் பலன்களாய் இருப்பதற்கு சத்திய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்தார் என்று யாக்கோபு நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், அவர் சித்தம் கொண்டு முதற் பலன்கள் ஆவதற்கு சத்திய வசனத்தினாலே நம்மை ஜனிப்பித்தார். இப்படி எல்லாமே சத்தியம்தான். சபை, நாம் சபை கூடி வருகிறோம். தேவ ஜனங்கள் கூடி கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். சபையும் சத்தியத்திற்கு ஆதாரமானது, தூணானது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுவார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், தாமதிப்பேன் ஆகில் அறியும்படிக்கு எழுதுகிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான சபை. சத்தியத்துக்கு தூண், சத்தியத்துக்கு ஆதாரம் சபை. இப்படி எல்லாமே சத்தியம் 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 என்று உண்மை சத்தியம். நாம் சென்று கொண்டிருக்கிற மார்க்கம், தேவ பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிற மார்க்கம் சத்திய மார்க்கம். ஆனா அநேகரால் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார். சத்திய மார்க்கம் இன்றும் அன்றும் அநேகரால் தூஷிக்கப்பட்டது. வாசிக்க வேணா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கும். நாம் சென்று கொண்டிருக்கிற மார்க்கம் சத்திய மார்க்கம். இப்படி நம்மோடு கூட இருக்கிற தேவன் சத்தியப்பரன். அவர் இயேசுவாய் பூமிக்கு வந்தார். சத்தியம் நிறைந்தவர், தேவ ஆவியானவர், சத்தியமானவர். அவர் பேசின சத்தியம், வேதம் அனைத்தும் சத்தியம். நமக்கு ஒரு மார்க்கத்தை ஸ்தாபித்தார்.
நடக்க வேண்டிய வழி, சத்திய மார்க்கம். இப்படி எல்லாமே சத்தியம் 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 என்று அவர் உண்மையுள்ளவர். அவர் சொல்ற காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். அவர் சொல்லுகிறதை நிறைவேற்றுகிற தேவன். எவ்வளவேனும் பொய்யுரையாத சத்தியமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆதி முதல் அநேகரோடு கூட இருந்த தேவன் தான். முற்பிதாக்களோடு கூட இருந்தார். இன்னும் அநேக தேவ தாசர்களோடு கூட இருந்தார். இந்த கடைசி நாட்களில் ஒரு கடைசி வேளையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு தேவன் கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களோடு கூட இருந்து அன்று அவர்களுக்காக கிரியை செய்த தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருந்து நமக்காகவும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமோடு கூட இருந்தார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனமாய் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு ஆபிரகாமோடு தேவன் சொன்னார். பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம். நடந்த பின்பு உண்டாகி ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உன்னோடு நான் ஒரு பெரிய மகா பெரிய பலமாய் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படி இவன் சொல்லுவான். தேவனே என்னோடு கூட இருக்கிறேன், ஆனா எனக்கு புத்திர சந்தானத்தை நீர் அருளவில்லையே. 2வது வசனம். ஆபிரகாம், ஆமா, என் கூட இருக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு என்ன தருவீங்க? நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன். என்னுடைய வீட்டு வேலைக்காரன் பிள்ளை மாதிரி இருக்கிறான். எனக்கு புத்திர சந்தானத்தை நீர் அருளவில்லையே, ஆனா என் கூட இருக்கிறேன்னு சொல்றீங்களே என்று கேட்பான். பசிங்க, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, இந்த எலியேசர் இருக்கிறானே என்றான். கர்த்தர் அவருடைய குறைவை நிறைவாக்கினார். கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் போது அவருடைய குறைவை நிறைவடைய பண்ணுகிறார், குறைவை போக்குகிறார், அவருடைய தேவையை சந்திக்கிறார், அவருடைய மன வருத்தம் அதை பார்க்கிறார். புத்திர சந்தானத்தை ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிட்டார். அவன் ஈசாக்கை பெற்றெடுத்தான். ஈசாக்கை தேவன் கொடுத்தான். ஒரு மனிதனோடு தேவன் கூட இருக்கும் போது நீங்க எனக்கு என்ன தருவீங்க என்று ஆபிரகாம் கேட்டான். அவன் மனதுல ஏக்கத்தோடு இருந்ததை தேவன் பார்த்தாரு, நிறைவேற்றினார். அப்படியே ஈசாக்கோடு கூட இருந்தார், யாக்கோபோடு கூட இருந்தார். ஈசாக்கோடு தேவன் கூட இருந்தார். கர்த்தர் சொன்னாரு, இந்த இடத்துலயே இரு, வேற இடத்துக்கு போகாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஈசாக்குக்கு தேவன் சொன்னார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் வாசிங்க. முதல் 3 வசனம். பஞ்சத்தை அல்லாமல் உண்டாயிற்று. கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் குடியிரு, நீ இரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு மனிதனோடு தேவன் கூட
அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஈசாக்கோடு கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் கூட இருக்கிறார். அவன் விதை விதைத்தான். அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை பெற்றான் என்று 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். 12 அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை பெற்றான். அப்படியானா ஒரு மனிதனோடு தேவன் கூட இருப்பாரானால் அவனுடைய பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. முழு பலனை பெறுகிறான். 100க்கு 100 ஆசீர்வாதங்களை ஈசாக்கு பெற்றான். ஒரு மனிதனோடு தேவன் கூட இருக்கும் போது அந்த மனிதனுடைய வாழ்விலே தேவன் எப்படி கிரியை செய்கிறார், அப்படியே நம்முடைய வாழ்விலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால நமக்காக அவர் கிரியை செய்கிற தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்படி முற்பிதாக்களோடு கூட இருந்தார். ஆபிரகாமோடு கூட இருந்தார், ஈசாக்கோடு கூட இருந்தார், யாக்கோபு அவனோடும் கூட இருந்தார். யாக்கோபோடு தேவன் பேசுகிறார், யாக்கோபே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை நான் காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாக்கோபோடு பேசினார், நான் உன்னோடு இருக்கிறேன், ஆகவே நான் உன்னை காப்பேன். நீ போகிற தேசத்திலே எல்லாம் நான் உன் கூட இருந்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்றார். என்ன காரியம்லாம் சொன்னாராம்? 13 இருந்து பாருங்க. 13, 14. அந்த எண்ணிக்கை மேலாக கர்த்தர் நின்று ஆபிரகாமுடைய தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் உனக்கும் படித்திருக்கிறான். அண்ணனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அண்ணனை போல வேஷமிட்டு தன் தகப்பனை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதங்களை வாங்கி வந்ததினால் இப்பொழுது சகோதரனுடைய கோபத்துக்கு ஆளானான். தாயின் ஒரு போதனைப்படி இவன் யாக்கோபு மாமா வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறான். வழியில ஒரு இடத்திலே ஒரு கல்லை எடுத்து தலைக்கு தலையணையாய் வைத்து படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். கர்த்தரோடு பேசுகிறார், நீ படுத்திருக்கிற இந்த பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் சொந்தமாக கொடுக்கிறேன். அது மறுபடியும் வாசிமா 13. ஆபிரகாமின் தேவனும் கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கு சொந்தம். உன்னை 4 திசைகளிலும் 4 திசைகளிலும் நீ பரவுவாய், பரவி இருப்பாய். உனக்குள் உன் சந்ததிக்குள் இந்த பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை காப்பேன், நான் சொன்னதை உனக்கு நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னோடு கூட இருக்கிறேன் என்று யாக்கோபு சொன்னார். தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் அந்த மனிதனுக்கு எத்தனை ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறார்.
எவ்வளவோ காரியங்களை வாக்கு பண்ணுகிறார். இப்படியே வேதத்தை பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த முற்பிதாக்களுக்கு மாத்திரமல்ல, இன்னும் அநேக தேவ பக்தர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன், நடத்துவேன் என்றெல்லாம் அநேக பக்தர்களுக்கு சொன்னார். மோசேயுக்கு சொன்னார். மோசே கேட்டான், நீங்க என்ன எகிப்துக்கு போக சொல்றீங்களே, பார்வோன் கிட்ட போக சொல்றீங்களே, அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி பாலம் தேன் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு அவங்கள அழைச்சுக்கிட்டு போன்னு சொல்றீங்களே, உங்க பேரை கேட்டா நான் என்ன சொல்ல அப்படின்னு கேட்பான். கர்த்தர் சொல்லுவார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறேன் என்ற நாமத்தை உடையவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலே பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து மிகவும் நெருக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். அந்த அடிமை ஜனத்திலே சிறுமைப்பட்டார்கள். அவருடைய கூக்குரலை தேவன் கேட்டார், அவங்களை பார்த்தார். ஆகவே தான் மோசையை அழைச்சார், நீ வா, அவருடைய கூக்குரல் என் சமூகத்துல வந்து எட்டி இருக்குது. வசிய யாத்ராகமும் 3ஆம் அதிகாரம் 9 வாசிக்க பார்க்கலாம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, இஸ்ரவேல் புத்திரனுடைய கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து எட்டி இருக்கிறது. கண்டேன், என் ஜனத்தை அழைத்து வரும்படி மோசேயை அழைத்தார். ஜனங்களை நீ விடுவித்து பார்வோன் கையில் இருந்து விடுதலையாக்கி, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய் என்று மோசேயை அழைத்தார். ஜனங்களை நடத்த போகிறார். அப்பதான் இவன் கேட்பான், உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி 12 வசிங்க. அதற்காக நான் உன்னோடு கூட இருப்பேன், அழைத்து வந்த பின் மோசே கிட்ட கர்த்தர் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஜனங்களை நடத்துவாய், நீ எனக்கு ஆராதனை செய்வாய் என்று சொல்லுகிறார். 14 அப்பொழுது மோசே சொல்லும்போது கர்த்தருடைய நாமம் என்ன, உன்னை அழைச்சாரே அப்படி நாமம் என்ன என்று கேட்டால் என்றால் அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொல்லி தன்னுடைய நாமமே, கர்த்தருடைய நாமம் மோசேக்கு அறிவிக்கப்பட்டது. இருக்கிறவராக இருக்கிறேன், இருக்கிறேன், இருக்கிறேன் என்ற நாமத்தை உடையவர் என்னை அனுப்பினார் என்று சொல். கர்த்தருடைய நாமம் வேதத்தில் எத்தனையோ பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் மோசேக்கு வெளிப்பட்டது. கர்த்தர் தம்முடைய நாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்தினார். இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், இருக்கிறேன் என்ற நாமத்தை உடையவர் உங்களை அழைச்சிட்டு போக சொன்னாரு என்று என்னுடைய நாமத்தை சொல்லு என்று சொன்னார். மோசேயோடு தேவன் கூட இருந்தார். நான் உன்னோடு கூட இருப்பேன், இல்லைன்னா அத்தனை லட்சம் ஜனங்களை யாரால நடத்த முடியாது. எதிர்க்கிற ஜனம், கலகப்படுற ஜனம், மோசேயை அடிக்கடி சோதிக்கிற ஜனம், மோசேயின் பொறுமைக்கே பெரிய சவாலா இருந்தது. தேவன் கூட இருந்தார், நான் உன்னோடு கூட இருப்பேன். இவனுடைய காலத்துக்கு பின்பு
யோசுவாவை பார்த்து தேவன் சொன்னார், மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவுக்கும் சொன்னார். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவுக்கு சொன்னான், நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்படி மோசேயோடு கூட இருந்தேனோ அப்படியே நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு எதிராக எழும்புவதில்லை. மோசேக்கு சபையிலிருந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது. சபை மக்கள் அடிக்கடி எழும்புனாங்க. ஆனா உனக்கு முன்னாடி யாரும் எழும்ப முடியாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று யோசுவாவுக்கு சொன்னார். அதே அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாகிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். யோசுவாவுக்கு சொன்னார், நீ பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார். இப்படியே வேதத்தை பார்த்து கொண்டே போகலாம். 1, 2 அல்ல, எத்தனையோ தேவதாசர்களோடு கூட இருந்தவர் இம்மானுவேல். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு தேவதாசர்களோடும் கர்த்தர் கூட இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவர் என்ன சொன்னார், எப்படி அதை நிறைவேற்றினார் என்ற பயங்கரமான சரித்திர சம்பவங்கள் வேதத்திலே இடம்பெற்றிருக்கிறது. கிதியோனை பார்த்து தூதனானவர் சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று தூதனானவர் கிதியோனை பார்த்து சொன்னார். அப்ப இவன் சொல்லுவோம், கர்த்தர் எங்களோட கூட இருந்தா நாங்க இப்படியா இருப்போம்? எங்க வாழ்க்கையிலே வந்திருக்கிற விபரீதங்கள், எங்க வாழ்க்கையிலே வந்திருக்கிற ஒடுக்குதல் கர்த்தருக்கு கூட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்கணும்? கர்த்தருக்கு எங்க கூட இருக்கிறார், கர்த்தர் எங்களோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி கிதியோன் பேசுவான். பாருங்க, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். அப்பொழுது கிதியோன், ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. என்ன நடந்துச்சு, என்ன நேரிட்டது? அதே அதிகாரம் 3, 4 வசனங்களை வாசிக்கலாம். மீதியானியருடைய அடிமைத்தனத்துல இஸ்ரவேலர் இருக்கிறாங்க. எப்ப எல்லாம் தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு விரோதமா அவங்க நடக்கிறாங்களோ அப்ப எல்லாம் தேவன் வேற சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுத்துருவார். அப்படித்தான் பெலிசியர், அமலேக்கியர், இந்த மீதியானியர் இவங்கெல்லாம் அவங்கள ஒடுக்குவாங்க. அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க. ஒரு ரட்சகனை எழுப்புவார், ஒரு நியாயாதிபதி எழுப்புவார். அவன் அவர்களுக்காக போராடி சத்துருக்களை முறியடித்து அவங்களை நியாயம் விசாரித்து நடத்துவாங்க. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்தார்கள். அதில் ஒருவன் தான் கிதியோன். மீதியானியருடைய அடிமைத்தனத்திலே இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படுறாங்க. மீதியானியர் என்ன செய்வாங்களாம்? 3வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலர் வயலிலே விதை விதைத்திருக்கிற போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் இஸ்ரவேலர் விதை விதைச்சிருப்பாங்க. இவர்களுக்கு விரோதமாய் எழுப்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி எல்லை மட்டும்
விடுவார்கள். அவங்களுக்கு ஆகாரமே இல்லை. விளைச்சலை எல்லாம் அவங்க எடுத்துருவாங்க, அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அதே போல ஆடு மாடு இவர்களுக்குள்ள ஆஸ்திகளை அவர்கள் எடுத்து விடுவார்கள். இஸ்ரவேலருக்கு ஒன்றுமே இல்லை. சாப்பாடு இல்லை, மிருக ஜீவன்கள் இல்லை, பிழைப்புக்கு ஒன்றுமே இல்லை. இப்படி மிகவும் நெருக்கப்பட்டார்கள். 6வது வசனம், இப்படி மீதியானியரால் இஸ்ரவேல் புத்திரர் மிகவும் அவர்கள் சிறுமைப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல தான் இவன் வயல்ல ஆசுவாசமா அறுவடை பண்ணிக்கிட்டு இருப்பான். தேவனுடைய தூதனானவர் இறங்கி கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே, ஆனா இவனோ பயந்துகிட்டு இருக்கான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படி சொல்லுவான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரோடும் கூட இருக்கிறதா சொல்ல, ஆனா இவன் சொல்லுவான், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார், நாம் ஏன் இப்படி இருக்கிறோம்? 16வது வசனம் 16, அதற்கு கர்த்தர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ மீதியானியரை முறியடிப்பாய், நீ ஒருவனாய் மீதியானியரை முறியடிப்பாய். வசிக்க ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நீ மீதியானியரை நீ முறியடிப்பாய். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிச்சு அவங்களை நீ நியாயம் விசாரிப்பார். கிதியோனோடு கர்த்தர் கூட இருந்தார். இப்படி வேதத்துல அநேக தேவதாசர்களோடு கூட இருந்தவர் தான் இம்மானுவேல், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எரேமியாவை பார்க்கலாம். எரேமியா, கர்த்தர் அவனை அழைத்து, நான் கூட இருக்கிறேன், நீ நான் உனக்கு தரக்கூடிய வார்த்தைகளை நீ பேசு என்ற பொழுது அவன் பயப்படுவான். நான் சிறு பிள்ளை, நான் பேச அறியேன். அது கர்த்தர் சொல்ல, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன் வாயிலே அருளக்கூடிய வார்த்தையை நீ பேசு. எரேமியா 1ஆம் அதிகாரம் 6, 7, 8. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நீ சொல்லாதே, நான் அனுப்புகிற எல்லா இடத்துக்கும் நீ போய் பேசுவாயாக, பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியாவோடு கர்த்தர் கூட இருந்தார். நீ பயப்படாத, ஜனங்களை பார்த்து பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ தைரியமா பேசு, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் ஆத்துமாவை காக்கிறவர். உன்னை தீங்குக்கு விலக்கி காக்கிறவர். உன் போக்கிலும் வரத்திலும் உன்னை காக்கிறவர். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 121 5, 7 வசனங்கள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தர் நம்மை காக்கிறவர். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஆகவே இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம், எதை கண்டு பயப்பட வேண்டாம். நோயை பார்த்து, வாதைகளை பார்த்து, வியாதியை பார்த்து, பல துன்பங்கள், கஷ்டங்கள், பல வேதனைகள் நேரிடும் பொழுது பயப்படுறோம். பயப்படாத. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன் என்று ஜனத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார். எசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், பயப்பட வேண்டாம். 2020வது வருடம்
பயந்து பயந்து அந்த நாட்களை உலகமே கடந்து வந்தது. 2021 எப்படி இருக்குமோ என்று நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம். கர்த்தரோட வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன். வசிமா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு நான் உதவி செய்வேன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு நான் உதவி செய்வேன், சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய கர்த்தர் இம்மானுவேல் நம்மை தாங்குகிறவர், நம்மை ஏந்துகிறவர், நம்மை சுமக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எல்லா சந்தர்ப்பத்திலையும் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய், அதன் ஜுவாலை உன் மீது பற்றாது, நான் கூட இருப்பேன். எல்லா சந்தர்ப்பத்திலும் நான் கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசாயா 43:2 தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், புரளுவதில்லை, வேகாது இருப்பாய். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் ஆதி முதல் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருந்த தேவன் இயேசு என்ற நாமத்திலே இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதுவரைக்கும் நம்ம கூட இருப்பாரு? இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு, புதிய ஏற்பாட்டு தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொல்றார், கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி மட்டும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். மத்திய சுவிசேஷம் 28:19-20 அப்போஸ்தலர்களுக்கு 11 சீஷர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன். கர்த்தர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று அந்த 11 சீஷர்களுக்கு சொன்னார். அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களால் கொடுக்கப்பட்ட உபதேச சட்டங்களை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தின் மார்க்கத்திலே நடக்கிற அனைவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் சொந்தம். நாம் யாவருக்கும் இது சொந்தம். இந்த வார்த்தை நமக்குரியது. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுகிறது இல்லை. அவர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்குள் இருக்கிறார். விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயங்களில் அவர் வாசம் செய்கிறார் என்று எபேசு சபைக்கு எழுதுவார். எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார். ஆகவே தான் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தா என்று இருதயத்தை அவர் கேட்கிறார். ஏன் கேட்கிறாரே? அதுல தான் அவர் வாசம் பண்ணுகிறார். விசுவாசத்தினாலே
அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்கிறார். ஆகவே நம்முடைய இருதயம் அவருக்கு வேண்டும். நம்முடைய இருதயம் அவருக்கு தேவை. அவர் நமக்குள் வாசம் பண்ணி நமக்குள் அவர் உலாவுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மோடு இருக்கிற தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நமக்குள் வாசம் பண்ணி நமக்குள்ளே அவர் உலாவுகிறார். நமக்கு அவர் தேவன், நாம் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தமேது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் சொன்னார். அவர் சொன்னபடி நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், நாம் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறபடியா, அவர் நம்முடைய இருதயத்திலே வாசமாய் இருக்கிறபடியா, அவர் வாசப்படக்கூடிய ஆலயமே நமது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று பவுல் சபைக்கு எழுதி கொண்டு போகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆலயத்தில் வாசமாய் இருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறார். ஏன்னா இவங்க தங்களை கெடுத்துக் கொண்டு இருக்கிறாங்க. உங்க சரீரம் உங்களுக்குரியது அல்ல, அது தேவன் வாசப்படக்கூடிய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கொடுப்பேன், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று கொரிந்து சபைக்கு சொன்னார். நீங்க கர்த்தர் வாசப்படக்கூடிய ஆலயமா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் உங்களை கெடுத்துட்டு இருக்கிறீங்க? உங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை ஏன் கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கொடுப்பா என்று அடுத்த வசனத்துல அவர் எழுதுவார். வசீங்க, ஆலயத்தை கெடுத்தால் தேவன் திரும்ப அடிப்பார், கெடுப்பார். நம் தேவன் நமக்குள்ளே வாசப்படக்கூடிய ஆலயம், தேவாலயம் நாமே. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19. நம்முடைய சரீரம் நம் தேவனாலே பெற்றுக் கொண்டது, நமக்கு தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த சரீரம் நம்ம தேவனால் பெற்றுக்கொண்ட ஒரு சரீரம். இந்த சரீரத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறபடியால் ஆவியானவருடைய ஆலயமாய் நாம் காணப்படுகிறோம். ஆகவே தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய இருதயத்திலே வாசமாய் இருக்கிறார். நாம் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது நான் அசுத்தமான காரியங்களை நான் தொடாதீங்க. நம்முடைய சரீரம் தேவன் வாசப்படக்கூடிய ஆலயம், ஆலயத்தை கெடுத்துடாதீங்க. அப்படி உங்களை காத்துக் கொண்டால் நான் உங்களோடு கூட இருந்து நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். கர்த்தர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். நாம் எல்லாம் கூடும்போது கர்த்தர் நம் நடுவிலே வந்து விடுகிறார். நமக்குள் இருக்கிறவர் நம் நடுவே இருக்கிறார். அவருடைய நாமத்தில் 2 பேர் 3 பேர் எங்க கூடி இருக்கிறாங்களோ ஆகிய அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்கிறார். இப்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டு நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இம்மாதிரி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அவருடைய குமாரர்களாக குமாரத்திகளாக நம்மை தெரிந்து கொண்டார். நமக்காகவே தன்னையே ஒப்புக் கொடுத்தவர். பிதாவாகிய தேவன்
தம்முடைய குமாரனுக்கு பாராமல் நம்முடைய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஆகவே வேதத்தில் பார்க்கிறோம், தம்முடைய குமாரனையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட வேற என்னத்தை அவரால் கொடுக்க முடியாது, எல்லாத்தையும் நமக்கு அருள்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் சபைக்கு அதை சொல்லுகிறார். ரோமர் 8:32 நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர். நம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளால் இருப்பது எப்படி? நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். நம்மோடு கூட இருக்கிற தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார், ஈசாக்குக்கு கொடுத்தார், யாக்கோபுக்கு கொடுத்தார், மோசேயுக்கு கொடுத்தார், யோசுவாவுக்கு கொடுத்தார், எரேமியாவுக்கு கொடுத்தார், கிதியோனுக்கு கொடுத்தார், அநேக தேவதாசர்களுக்கு கொடுத்தார். நம்ம என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய மனதில் நாம் விரும்புகிறதை இம்மைக்குரிய காரியமா மறுமைக்குரிய காரியங்களா, நம்முடைய தேவையை ஆண்டவர் சந்திக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியா அதை நமக்கு அருளுகிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 37 சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அருமையானவர்களே, இந்த புதிய வருடத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நாம் ஒன்றுக்கும் கலங்காமல் பயப்படாமல் நாம் சந்தோஷமாய் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து நம்ம கர்த்தரோடு சந்தோஷமா இருக்கும்போது, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாக இருக்கும் போது நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்கிறார். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு அருள் செய்கிறார். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு கருணை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலே கர்த்தர்களுக்கு அருள் செய்த உடைய ஜீவ வாக்கியங்களுக்காய் மகிமையாடுகிறேன். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அநேக தேவதாசங்களோடு கூட இருந்த தேவன் நீர் இப்பொழுது எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நாங்கள் தைரியமாய் சந்தோஷமாய் இந்த கிறிஸ்தவ வாழ்விலே முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு கிருபை அருளுகிறீர். இம்மைக்குரிய தேவைகளை சந்திக்கிறீர். மறுமைக்குரிய காரியங்களையும் எங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறீர். பூமிக்குரிய ஆவிக்குரிய எல்லா தேவைகளையும் நீர் எங்களுக்கு அருளுகிறீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்முடைய அருமையான பிள்ளைகள் யாரையும் கண்ணோக்கி பாருங்கள். ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக, வாலிபர்களுக்காக, கண்ணீர்களுக்காக, பிள்ளைகளுக்காக உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தர் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். நீர் கூட இருந்து வழிநடத்தி கொண்டு இருக்கிறீர். உமக்கு மகிமை ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, உமக்கே கோடாகோடி ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடம் 12 மாத காலத்தையும் கர்த்தர்களுக்கு வழிநடத்தி கொடுக்க போகிறேன். இந்த வருஷத்தின் துவக்கத்தை கண்ட தேவன் ஜனம் இந்த வருஷத்தின் முடிவையும் காணப்போகிறபடியால் மகிமை. இந்த வருடம் எல்லாம் எந்த குறைவுகளும் இன்றி நிறைவோடு தம்முடைய ஜனத்தை நீர் வழிநடத்துகிற தயவுக்காய் மகிமை ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லாவித பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியான ஜீவனம் செய்யும்படி ராஜாக்களுக்காக, அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் தேசத்தை சந்தியும் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் ஆண்டவரே, கலகங்கள், கலக்கங்கள், துயரங்கள் அனைத்தையும் கண்ணோக்கி பாருங்க. எங்கள் தேசத்தை அரசாடக்கூடிய
அமைதலான ஜீவியம் செய்ய தேசத்து ஜனங்கள் அனைவருக்கும் உடைய கிருபையும் அருளும் அப்படியே உலகம் முழுவதும் எல்லா தேசத்திலும் உடைய கிருபையும் ஆத்தும ரட்சிப்பும் நிறைவேறட்டும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லா ஜனங்களுக்கும் சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளை தாங்க. மத்திய ஆகாயத்திலே மற்றக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் மட்டும் நீர் அனைவரையும் காத்துக் கொள்ளுங்க. உண்மை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்க எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். துதிகன மகிமையெல்லாம் கேள்விக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord.